கேரியர் ஏசியை வந்து ஓப்பன் பண்ணுறதுல வந்து மற்ற வீடியோக்களில் வந்து சரியாக போடல. அப்புறம் இந்த பக்கம் ஒரு நேப் இருக்கும். அந்த நேப்பை வந்து இப்படி பிடிச்சி இப்படி தூக்குங்க. தூக்குனா ஒரு சவுண்டோடு வெளியில் ஓப்பன் ஆகிரும். அதேமாரி அடுத்த பக்கமும் உள்ள நேப்பு பிடிச்சி ஓப்பன் பண்ணுங்கள். முன்பக்கமாக இழுங்க, தூக்குங்க. ஓப்பன் பண்ண பிறகு இதை விட லைட்டாக மேலே தூக்கணும். கொஞ்சம் தூரம் தான் தூக்க முடியும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, பயப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்குங்க. இதை பிறகு கை இப்படி வச்சுருக்கேன்னா, இல்லைனா வந்து பயமாக இருந்துச்சுன்னா இந்த எட்ஜில் கை வச்சு அப்படி மேலே தூக்குங்க, லைட்டாக தூக்குங்க. ஒரு சவுண்டோடு மேலே தூக்கிக்கும். அதேமாதிரி இந்த பக்கமும் வந்து எட்ஜில் கை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்குங்க. அவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நேப் இருக்குது. அந்த நேப்பு வந்து அதுக்கு அந்த நேப்பில் போய் லாக் ஆகிடும். அந்த நேப்பில் போய் நிற்கிது பாருங்கள். அந்த நேப்பு தான் வந்து அங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் ஓப்பன் ஆகிரும். இங்கே நின்றுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டரை வந்து நீட்டாக எடுத்துடலாம். ஃபில்டர் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துருவீங்க. ஃபில்டரை லைட்டாக மேலே தூக்கி இது வந்து நேப்லேருந்து லைட்டாக அப்படி மேலே இதை பிடிச்சி அப்படி மேலே தூக்கி அப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். எடுத்துட்டா ஃபில்ட்ரு வந்துடும். க்ளீன் பண்ணிட்டு அதேமாரி உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான்.